மாமல்லபுரம் அருகே பெண் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் குடும்பம் உட்பட 6 குடும்பத்தினரை மீனவ கிராம பஞ்சாயத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு குப்பத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரது மனைவி ராஜாத்தி எடையூர் ஊராட்சியின் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவர் கடந்த ஆண்டு கொக்கிலமேடு பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயை 2 அடி உயர்த்தி கால்வாய் அமைத்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த சிலருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கொக்கிலமேடு மீனவர் கிராம பஞ்சாயத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாத்தி குடும்பத்தினர் உட்பட 6 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. கடலுக்கு சென்று மீன் பிடிக்க கூடாது, ஊரில் நடக்கும் அனைத்து நல்லது கட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, அக்கம் பக்கத்தினர் கூட பேசவோ பழகவோ கூடாது மற்றும் மீன்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என மீனவர் பஞ்சாயத்தினர் தடை விதித்ததாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் மீன்பிடிக்க செல்ல முடியாததால் வருமானமின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி கொக்கிலமேடு மீனவர் கிராம பஞ்சாயத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊரில் எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சுருக்காங்க 7 குடும்பத்தாரை. நாங்கள் காவா வேலை செஞ்சுட்டோம் இருந்தாங்க பஞ்சாயத்தில். அதில் காவாவில் மழைநீர் காவா அதில் 2 அடி உயர்த்தணும். உயர்த்த சொல்ல எங்கள் ஊரில் இந்த மீனவர் பகுதியிலேருந்து ஒரு 10 நபருங்க ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினாங்க. நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். இல்லை நீங்கள் செய்யக்கூடாது, இந்த வேலை செய்யக்கூடாது. ஏன்பா கலெக்டர்கிட்ட மனு முறையாக அப்ரூவ்டு வாங்கி தானப்பா நாங்கள் வேலை செய்கிறோம், எதுக்குப்பா தடுத்து நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். இல்லை நீங்கள் அவர்கிட்ட அனுமதி வாங்கியிருந்தாலும் எங்களை கேட்காம நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளைங்கள எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 குழந்தைங்களையும் ஆட்டோவில் ஏற்றக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது, வியாபாரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்தில்